ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்ல வந்து யூடியூப் பீட்டா வெர்ஷன் அப்படின்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. எல்லாருக்கும் யூடியூபர்ஸ்க்குலாம் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு பண்ணுற ஆப்ஷன் வந்து ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷனில் வந்து சிலருக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து வந்துச்சு. அந்த பிரச்சனையை வந்து அந்த இதை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். அதை வந்து வேற யாருக்கும் அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த மெத்தடை பண்ணீங்கன்னா கரெக்டாக அது வந்து கிளியர் ஆயிரும். இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கரெக்டாக வைக்கணும். அது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து ஷெட்யூல்டு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஷெட்யூல்டு போடும்போது இப்போ நாளைக்கு நீங்கள் ஷெட்யூல்டு போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கே அது வந்து பப்ளிஷ் ஆயிரும். இல்லைன்னா நாளைக்கு போடுறீங்கன்னா நாளை மறுநாள் அடுத்த நாள் தான் பப்ளிஷ் ஆகும். அது மாதிரி கொஞ்சம் டைம் மிஸ்டேக்லாம் அதில் இருந்துச்சு. அதை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, டைம் ஜோன் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை வந்து யாருமே பார்க்கறது இல்லை. அந்த ஆப்ஷனில் வந்து கரெக்டாக நம்ம ஸ்டேட்டோட டைம் ஜோன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அது வந்து யாரும் கொடுக்கறது இல்லை. அதனால தான் இந்த பிரச்சனை. அதை வந்து நம்ம எப்படி கொடுக்கறது? இந்தியாவுக்கு தனியாக டைம் ஜோன் இருக்கும். இதே மலேசியா, சிங்கப்பூர் அங்கே தனியாக வேற எங்கேயாச்சும் நாட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக அந்த டைம் ஜோனை வந்து எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை வந்து எப்படி வந்து நம்ம செட் பண்ணி ஷெட்யூல்டு போடுறது அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இப்படி ஒரு வீடியோவுக்கு வந்து எப்படி ஷெட்யூல்டு வைக்கிறது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ப்ராப்பராக எப்படி ஷெட்யூல்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த வீடியோவை ஷெட்யூல்டு வைக்கணுமோ அதுக்கு வந்து எடிட் பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த எடிட் பேஜுக்குள்ளே போனோமே உங்களுக்கு வந்து ஷெட்யூல்டு வைக்க தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷெட்யூல்டு வைக்க தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எப்படி வந்து அந்த ப்ராப்ளம் வராமல் எப்படி ஷெட்யூல்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ப்ரைவேட் அப்படின்னு இங்கே இருக்குது. இந்த இடத்துல ப்ரைவேட்னு இருக்கிறத கொடுத்து இங்கே கீழே ஷெட்யூல்டு அப்படின்னு இங்கே இருக்குது. அதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 இன்றைக்கி வந்து 11 இன்றைக்கி தான் நான் வந்து ஷெட்யூல் வைக்கிறேன். இங்கே எந்த டேட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து எத்தனை மணிக்கு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி எத்தனை மணிக்கு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஜோன் அப்படின்னு இருக்கு. இந்த ஆப்ஷனை வந்து யாருமே பார்த்துருப்பாங்க. அது உள்ளே போய் இந்த ஆப்ஷனை வந்து எனபிள் பண்ண மாட்டாங்க. அதான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து டைம் ஜோன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்தியாவோட டைம் ஜோன் வந்து பாருங்கள். இந்தியாவோடது வந்து GMT 5:30 அப்படின்னு இங்கே இருக்குது. இதுதான் GMT + 5:30. இதுதான் வந்து இந்தியாவோட டைம் ஜோன். நீங்கள் போய் கூகுளில் போய் இந்தியா டைம் ஜோன் அடிச்சிங்கன்னா வரும். இதே மலேசியாவோட டைம் ஜோன் பாருங்கள். மலேசியா டைம் ஜோன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வரும் GMT + 8 அப்படின்னு இங்கே வருது பார்த்தீங்களா. இதுதான் டைம் ஜோன். இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் வேறு வேறு வரும். இதே போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறு வேறு வரும். நீங்கள் அப்படி வேறு ஏதாச்சும் நாட்டில் இருந்தீங்கன்னா இப்படி பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்து உங்களோட டைம் ஜோனை வந்து செட் பண்ணிக்கோங்க. அதனால் நம்ம இந்த இதே வச்சுக்கலாம். இப்போ வந்து GMT + 5:30. இப்போ வந்து இங்கே டைம் ஜோன் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு GMT + 5:30 இங்கே சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா GMT + 0530 அப்படின்னு இங்கே இருக்குது. 5:30 இல்லை இருந்தாலும் ஓகே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொல்கத்தா அப்படின்னு இருக்குது. இந்தியாவோட டைம் ஜோன் இங்கே கொல்கத்தா அப்படின்னு இருக்குது. இதை வந்து பார்த்துக்கோங்க. இதே மலேசியா அப்படின்னு வச்சுக்கோங்க. மலேசியாவுக்கு வந்து GMT + 8 அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து இங்கே 8 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா GMT + 08 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மலேசியா. இங்கே சிங்கப்பூர் இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மலேசியா. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரோடது. இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதே ஹாங்காங் பார்த்திங்கன்னா GMT + 08 அப்படின்னு இங்கே இருக்குது. இது போல் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டைம் ஜோன் வந்து வரும். இங்கே இடத்துல எல்லா டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக லோக்கல் டைம் அப்படின்னு தான் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் இது வந்து வைக்காதீங்க. இது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக வீடியோ ஷெட்யூல்ட் ஆகாது. நீங்கள் வந்து இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்தீங்கனாலும் இங்கே கொல்கத்தா அப்படின்னு இருக்குது. GMT + 5:30 இங்கே வந்து பார்த்திங்கன்னா GMT + 0530 இங்கே இருக்குது பார்த்தீங்களா. கொல்கத்தா அப்படின்னு கொடுத்து நீங்கள் வச்சுருங்க. வச்சதுமே இங்கே வந்து செட் ஆஸ் ப்ரீமியர்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இது வந்து நான் இப்போதைக்கு வைக்கலை. இருந்தாலும் நீங்கள் ப்ரீமியர் வைக்கிறனா இங்கே வச்சு டிக் பண்ணி இங்கே டன் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் அதை எப்படி வந்து அதை சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் வந்து ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா தனியாக வந்து உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லோகு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.